Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss about the topic chapter 4 Advanced Features of Word 2013. The topic name is adding a date or time. Adding a date or time. So basically if you go to insert date or time in your headers or footers area, நம்மளுடைய headers or footers ஏரியாக்குள்ளார நீங்கள் டேட் அண்ட் டைமை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கான டேட் ஆர் டைமை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸை உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் எனேபிள் பண்ணால் தான் என்ன ஆக முடியும், உங்களுடைய டேட் ஆர் டைம்ஸை உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ now go to double click on the headers and the footers. So அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, what are the steps to add date or time, how to make a date and time in your word document. So now go to click the steps, follow these steps to insert the current date or time. ஸோ கரண்ட் டேட் ஆர் டைம்ஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்குள்ளார இன்சர்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நவ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் டபுள் கிளிக் இன் த ஹெட்டர்ஸ் ஆர் ஃபுட்டர்ஸ் ஏரியா. ஸோ ஹெட்டர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஆர் ஃபுட்டர்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் மெத்தடாக நீங்கள் உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கான டாப் ஆஃப் த மார்ஜின் ஆர் பாட்டம் ஆஃப் த மார்ஜினில் டபுள் கிளிக் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ டபுள் கிளிக் இன் த ஹெட்டர்ஸ் ஆர் ஃபுட்டர்ஸ் ஏரியா, தென் place the insertion point at the portions where you want to place the date or time. ஸோ நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணியிருக்கிற மவுஸ் பாயிண்டர், ஸோ எந்த போர்ஷன்ஸில் ஹெட்டர் போர்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தால் ஹெட்டர்ஸில் உங்களுக்கு அப்ளை ஆகும் டேட் அண்ட் டைம், ஆர் ஃபுட்டர் போர்ஷன்ஸில் உங்களுடைய கர்சர் பாயிண்ட்டே ஷோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபுட்டர்ஸ் ஏரியாவில் உங்களுக்கான டேட் அண்ட் டைம் அப்ளை ஆகும். ஸோ செலக்டட் போர்ஷன்ஸ் எந்த போர்ஷன்ஸோ அந்த போர்ஷன்ஸில் என்ன ஆகும், உங்களுக்கான டேட் அண்ட் டைம்ஸ் வில் பி appeared. Okay, then so what are the steps? So அந்த date and times insert பண்ணுறதுக்கான steps என்ன? So click date and time in the insert group. So you can go to click date headers and footers tools on the bottom of design tab. So headers and footers groups, headers and footers tools க்கு கீழே இருக்கிற டேப் ஆப்ஷன், டிசைன் டேப் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்சர்ட் குரூப் ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த இன்சர்ட் குரூப் ஆப்ஷன்ஸ்குள்ளார இருக்கிற டேட் அண்ட் டைம் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கான டேட் அண்ட் டைம்க்கான ப்ராம்ப்ட் வியூ ஓப்பன் ஆகும். தட் மீன்ஸ் ஃபார்மேட் ஆஃப் டேட் அண்ட் டைம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். கிளிக் டேட் அண்ட் டைம் இன் த இன்சர்ட் குரூப் ஆப்ஷன், இன்சர்ட் குரூப். ஓகே, தென் thereafter the date and time dialog box will appear. After that the date and time dialog box will appear. You can set the format if you want to select the format of date and time. Now go to click the format, any one format, select a date or time format, and then after if you want to show the date when the document was printed, or if you want to date to change automatically every time you open the document. ஸோ ஒவ்வொரு டைமும் உங்களுக்கான டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும்போது கரண்ட் டேட் வந்து உங்களுக்கு பிரிண்டட் டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா now set this option for automatically change automatically option. உங்களுக்கான டேட் அண்ட் டைம் ஆப்ஷனுக்கான சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கல் ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கரண்ட் டேட் அண்ட் டைம்ஸ் வந்து உங்களுக்கான பிரிண்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளார எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா now to select update automatically option, to select update automatical option. ஸோ இந்த அப்டேட் ஆட்டோமேட்டிக்கல் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே என்ன ஆகுனா உங்களுக்கான கரண்ட் டேட் என்ன, கரண்ட் டைம் என்ன, ஸோ கரண்ட் ஃபார்மேட்டை நீங்கள் என்ன ஃபார்மேட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபார்மேட்டில் கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகும்போது கரண்ட் எக்ஸாக்ட் டைம் என்ன அந்த டைம்ஸ் உங்களுக்காக பிரிண்ட் அவுட் டாக்குமெண்ட்டில் டிஸ்பிளே ஆகும். தட் மீன்ஸ் உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளார டிஸ்பிளே ஆகும். ஆஃப்டர் பிரிண்டிங், பிஃபோர் பிரிண்டிங் டைமில் என்ன ஆகும், எக்ஸாக்ட் டைம் ஆர் டேட் என்னவோ அது உங்களுக்கு ஷோ ஆகும். தென் ஆஃப்டர் யூ கேன் கிளிக் ஓகே பட்டன். ஸோ அப்டேட் ஆட்டோமேட்டிக்கல் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஓகே பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணதும் என்ன ஆகும், உங்களுக்கான கரண்ட் கர்சர்ஸ் எந்த பொசிஷன்ஸில் உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கோ அந்த பொசிஷன்ஸில் என்ன ஆகும், உங்களுக்கான டேட் and time will be applied. ஓகேவா? click OK, the current date or time will appear at the current cursor position. Then after complete this work, ஸோ உங்களுக்கு டேட் அண்ட் டைம்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர் பொசிஷன்ஸில் டேட் அண்ட் டைம்ஸை இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா now after close your headers or footers, now click the close header option or otherwise press escape key. ஸோ உங்களுக்கான நார்மல் ப்ரெஸ் எஸ்கேப் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம்,
or click close headers and footers options தான் உங்களுக்கான design tab options குள்ளார இருக்கிற one more ribbon options என்னன்னு பார்த்தீங்கன்னா click close headers and footer option. ஓகேங்களா? then after you can finish your work. ஸோ உங்களுக்கான date and times insert பண்ணிட்டீங்க அப்படின்னா then உங்களுடைய headers and footers நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் you can show the exact format of document. ஸோ உங்களுக்கான date and time will be shown your in current document area. That means headers or footers area. After relieving this headers and footer portion, you can press escape key or close headers and footers. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடிங் டேட் ஆர் டைம் ஆப்ஷன். ஸோ இந்த ஆடிங் டேட் அண்ட் டைம் ஆப்ஷன்ஸை நம்ம எப்படி நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளார கொண்டு வரது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹெடர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் ஏரியாக்குள்ளே தான் நம்ம டேட் அண்ட் டைம் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஹெடர் அண்ட் ஃபுட்டர்ஸ் ஏரியாவை நம்ம முதல்ல கொண்டு வரணும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹெடர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஹெடர்ஸ் அண்ட் ஃபுட்டர் போர்ஷன்ஸ்குள்ளார போய்ட்டு டேட் அண்ட் டைம் ஆப்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அதர் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா டபுள் கிளிக் ஆஃப் த டாக்குமெண்ட், உங்களுடைய டாக்குமெண்ட் ஆஃப் த ஹெடர் ஆர் ஃபுட்டர் போர்ஷன்ஸில், தட் மீன்ஸ் உங்களுடைய மார்ஜின் டாப் மார்ஜின் ஆர் பாட்டம் மார்ஜினில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கான மார்ஜின்ஸ் ஹெடர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் ஆப்ஷன் ஆகும். நவ் என்னுடைய மவுஸ் பாயிண்டரை நான் கொண்டு போகிறேன். மவுஸ் பாயிண்டை கொண்டு போயிட்டு என்ன பண்ண போகிறேன், டபுள் கிளிக் பண்ண போகிறேன். டபுள் கிளிக் பண்ணதுமே எனக்கான ஹெடர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் ஆப்ஷன் ஆகும் பாருங்கள். ஸோ now set the headers and footers. So after that I go to insert date. ஸோ என்னுடைய பேஜஸ்குள்ளார டாக்குமெண்ட்டுக்குள்ளார நான் ஹெடர்ஸ் பொசிஷன்ஸ்லையோ ஆர் ஃபுட்டர் பொசிஷன்ஸ்லையோ நான் என்ன பண்ண போகிறேன், டேட் ஆர் டைம்ஸை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா என்னுடைய மவுஸ் பாயிண்டர் கர்சர்ஸ் எந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஹெடர் பொசிஷன்ஸில் எனக்கு டேட் இன்சர்ட் ஆகணும் ஆர் ஃபுட்டர் பொசிஷன்ஸில் எனக்கு டேட் இன்சர்ட் ஆகணும். நான் செலக்ட் த ஃபுட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ மவுஸ் பாயிண்டர் நான் எந்த போர்ஷன்ஸில் நான் செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் என்னுடைய செலக்டட் போர்ஷன். ஓகேங்களா? செலக்டட் போர்ஷன். ஸோ இந்த செலக்டட் போர்ஷன்ஸில் என்ன பண்ணும், எனக்கான டேட் அண்ட் டைமை நான் இன்சர்ட் பண்ணணும். அப்படின்னா நவ் கோ டு செலக்ட் திஸ் டிசைன் டேப். ஸோ ஃபுட்டர்ஸ் அண்ட் ஹெடர் டூல்ஸ்குள்ளே இருக்கிற டிசைன் டேப் ஆப்ஷன்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். டிசைன் டேப் ஆப்ஷன்ஸ்குள்ளார தேர் ஆர் மெனி குரூப்ஸ் அவைலபிள் இருக்குது. என் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஹெடர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ், செகண்ட் ஒன் இன்சர்ட், தேர்ட் ஒன் நேவிகேஷன், ஃபோர்த் ஒன் ஆப்ஷன், fifth one position and sixth one is close option. ஓகேங்களா? now go to insert date or time option. so date and time options நான் இன்சர்ட் பண்ணணும். அப்படின்னா என்னுடைய footers area நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறது எங்கே, footers area. அப்படின்னா now go to click the insert group. insert group குள்ளார இருக்கிற date and time options நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே எனக்கான date and time formatக்கான விண்டோஸ் ஷோ ஆகும். now showing this date and time format window. There are many formats are available. That is the first one 28/08/2020. This is the current date of the format. So 28/08/2020. So is the basic format of digit, that means 2 digit format. Then second one is the format of Friday 28 August 2020. So include the day and then date. The third one is the show the date of value. The full month, full form of month. Days is 28, month is August, full form and 2020. The fourth one is the 28/8/20. Now year is showing is the short form 20 only, the last 2 digit. ஓகேங்களா? then the next one is the year is the first one and then month is second one, the last one is the date. So if you want to select some other format of date and time, 28 August 28/08/2020, 28 AUG August short form of the month, August and year, so month and years only. now cannot show the date August 20, then August short form of 20. now the next one is the 20/08/2020 in the current time also. so here the time is 4:20. so with second or without second, the options are without second the first one, then second one is the with second option. ஓகேங்களா? then now current time only, show the
time only in your setting document. So 4:20 p.m. or 4:20 seconds also p.m. or railway timing 16:20. Railway times with the seconds also. If you want to check this option, if you selected any one of the document date or time, so எந்த ஒரு date or time options வேணா நீங்க select பண்ணுங்க, உங்களுக்கான particular options of date and time formats set ஆகும். After that you can set the update automatically option. So update automatically options நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கான current date format உடைய exact date and time. So next time நீங்க ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த word document நீங்க ஓபன் பண்ணி சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு after that you can open this same set of document after login or after open the time in exact current time only showing by clicking this update automatically option. So இந்த update automatically options நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கான எக்ஸாக்ட் டாக்குமெண்ட்டை நீங்க ஓபன் பண்ணும்போது என்ன டைமோ அந்த டைம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? Now select this first one. I have select this full set of date and the time. So 28/8/20, time is 16:20:06. Okay va, this is the first one format. So now go to click OK button. So now OK button na click பண்ணதுமே என்ன ஆகுது பாருங்க, now applying the date. So current exact date என்ன ஆகுது, now show ஆகுது. So now I zoom the page. So last final date 23/42 க்கு எனக்கு date set ஆயிருக்கு. Suppose if you set this save option, save optionsல உங்களுடைய டாக்குமெண்ட்டை சேவ் பண்றீங்க any other location. So for example document 2 ன்ற நேம்ல நான் என்ன பண்றேன், சேவ் பண்றேன். So not a document 2, date and time, date and time இந்த நேம்ல நான் சேவ் பண்றேன். After that we will go to open, after close this image, sorry, after you can go to close this document. Now once again you can open this document timing as showing. Now close this document. After open the document, so save பண்ணிட்டதுக்கு after நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுக்கான current times என்னவோ அந்த டைம்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேட் அண்ட் டைம் ஆப்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆஃப்டர் ஓப்பன் திஸ் டாக்குமெண்ட், நீங்கள் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் ஷோ ஆகாது. இஃப் யூ கோ டு டபுள் கிளிக் அந்த ஹெட்டர்ஸ் ஏரியா, நவ் ஒன்லி ஷோ தட். ஸோ இஃப் யூ செட் தட் in old document you can go to assign that. Here also set date and time. To applying this design, go to click the design tab and choose the insert group and set the date and time. So we already set that date in current format. This is a current date and a time also enter in your document. Okay.